இருந்து வந்திருக்கீங்க, எதனால் இந்த கூட்டத்தில் வந்து கலந்துருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தேசிங்கராஜன். நான் ஒரு கல்லூரி பேராசிரியராக இருக்கேன். மற்றும் வந்து தமிழ்நாடு தேவேந்திர மகாசங்கம் வந்து அமைப்பு செயலாளர் இருக்குது. மதுரை மாவட்டம் சேலவட்டி ஒன்றியத்துலேருந்து வரேன். அதாவது இப்போ நம்ம தொடர்ந்து வந்து 3 நாட்களில் வந்து போராட்ட சின்னோடம் நடந்துருக்கு. தொடர்ந்து கவனிச்சுட்டு வரோம். எனக்கு போராட்டத்துக்கு உறுதுணையாக இருக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாவட்டம், தேனி, திண்டுக்கல், விருதுநகர் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம் எல்லாத்தையும் தொடர்பு கொண்டிருக்கோம். இப்போ தேனியில் பார்த்தீங்கன்னா கோட்டூர், அள்ளிநகரம், அமைச்சாவரம் இந்த ஏரியா வந்து போராட்டம் பண்ண வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம். அடுத்து மதுரை மாவட்டம் சேலவட்டி ஒன்றியத்தில் வந்து பேரூர் தாளை வந்து முற்றுகையிடலாம்னு சொல்லி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அடுத்து சிவகங்கை மாவட்டத்தில் வந்து சாலை பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க எல்லா உறவுகளும் வந்து. விருதுநகர் மாவட்டத்துலேயும் காரியாவட்டி அந்த சைட்லாம் வந்து அமைப்பு ரீதியாக வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இது கரெக்டான வந்து தமிழ்நாடு அரசுக்கு வந்து பார்வைக்கு எடுத்து செல்வதற்காக இந்த போராட்டம். ஏன்னா அரசுக்கு நம்ம எதிராக வந்து எதுவும் நாங்கள் செயல்படலை. எங்களுக்கு நீதி வேண்டும். சின்னோடப்பில் இருக்க தேவேந்திர உறவுமுறை மக்களுக்கு வந்து நீதி வேண்டும். அதுக்காக வந்து நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக வந்திருக்கோம். இந்த போராட்டம் வந்து அரசுக்கு எதிராக மீண்டும் மீண்டும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். எங்களுக்கு நீதி வேண்டும். அதற்காக வந்து எல்லா இடங்களும் வந்து தெரியப்பட்டிருக்கோம். அது திண்டுக்கல் மாவட்டத்தில் வடமதுரையில் வந்து ஒரு அந்த வடமதுரை முச்சில் வந்து ஒரு 1000 பேர் கூடிய பேர் ரெடி ஆகிட்டாங்க. இருந்தாலும் வந்து நமக்கு நாளைக்கு என்ன கோர்ட்டில் தீர்ப்பு வந்து அதை சார்ந்து தான் இந்த முடிவுகளை எடுக்கப்படும் சொல்லி நாங்கள் அறிவிச்சிருக்கோம். இந்த போராட்டம்னா என்ன மாதிரி போராட்டம்? சாலை மறியல் தான் பண்ண போகிறோம். ஏன்னா எல்லாருமே போராடி தான் நம்ம ஜெயிக்க வேண்டியா இருக்குது. சாலை மறியல் வந்து பொதுமக்களுக்கு அப்படி கிடையாது. பொதுமக்களுக்கு வந்து இடையூறு இல்லாமல் பண்ண போகிறோம். அது எப்படி பொதுமக்கள் இடையில்லாத சாலை மறியல்? இடையூறுனா இப்போ எந்த டைம் ஸ்கூல் டைம் இந்த மாதிரி அந்த டயத்தை ஃபிக்ஸ் பண்ணி படிக்கலாம்னு சொல்லி ஒரு முடிவில் இருக்கலாம். இப்போ எந்த டைம் என்ன பண்ண போகிறோன்ட்டு நம்ம ஒரு குழுவில் முடிவு வச்சு நாங்கள் சொல்கிறோம். உள்ளிருப்பு போராட்டம் மாதிரி எதுவும் முன்னெடுத்துருக்கீங்களா? உள்ளிருப்பு போராட்டம் வந்து நம்ம அமைப்பு ரீதியாக சொல்லியிருக்கோம். இப்போ கோர்ட்டில் வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்க, தமிழக அரசுக்கு வந்து என்ன முடிவு சொல்கிறாங்களோ அதை பொறுத்து வந்து எங்களுடைய முடிவு சொல்கிறோம். இல்லை, ஒருவேளை தீர்ப்பு வந்து உங்களுக்கு அகைன்ஸ்டாக வந்துட்டாங்க, அது ஃபுல்லாகவே லாக் பண்ணிடுவாங்க, யாருக்கும் வர முடியாது, போக முடியாது. அங்கங்கே இருந்து தான் அப்போது உள்ளிருப்பு போராட்டத்தில் தான் வந்து தொடரும். எல்லா கிராமங்களையும் உள்ளிருப்பு போராட்டம் வந்து நடக்கும்.